எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் எஸ்பி நிஷா. இன்றைக்கி நம்மளோட டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், எதை பற்றிலாம் சிந்திக்கிறோமோ அதெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு லோட் ஆகி நம்மளுக்கு சில சமயம் அது கனவாவோ இல்லை ஒரு பின்பமாவோ ஒரு பிரதிபலிப்பாவோ நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், தூங்க போகிறதுக்கு மினிமம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியாவது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க, எடுக்காதீங்க, நெகட்டிவிட்டிவாக பேசாதீங்க. அதுக்கு மாறாக இன்றைக்கி நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன நடந்துச்சுன்னு யோசித்து பார்த்து ரீகால் பண்ணி, அப்போ நம்ம மெமரிஸ்லேயும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து எத்தனை பேர் நம்ம வந்து க்ரீட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஒருத்தரை வந்துட்டு இன்றைக்கி பார்த்தா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கணும், ஒரு க்ரீட் பண்ணணும், யாரை இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணோம், யாரை இன்றைக்கி க்ரீட் பண்ணோம், இன்றைக்கி நம்மளுக்கு என்ன நல்லது கிடச்சிது, இன்றைக்கி என்ன நம்ம கற்றுக்கிட்டோம், ஸோ இன்றைக்கி ஒரு எந்த விஷயத்தை நம்ம வந்து புதுசாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணோம், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகால் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமோ தேங்க்ஸ் சொல்லிட்டு, எதுக்கு சாரி சொல்லணுமோ, யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, இன்டென்ஷனல் இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்ல நம்மளுக்கு அந்த டைமில் முடியலனா கூட மனசார நம்மளோட பீஸ்க்காக நம்ம அவங்கக்கிட்ட சாரி கேட்டுட்டு, ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பிளானோடு நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அன்னெசரியான திங்ஸ் வராது. அப்போ நீங்கள் எதை நோக்கி அச்சீவ் பண்ண போகிறீங்க, எது தப்பு பண்ணீங்க, அது இன்னும் பெரிய தப்பாக என்ன ஆகும், எதனால் நம்ம வந்து இன்னும் என்ன திருத்திக்க வேண்டியதுன்றது நம்மளோட மனசே, நம்மளோட மைண்டே அது வந்து கலெக்டிவாக நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப வந்துட்டு ஆக்டிவாகவும் நல்ல பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.